நினைச்சு ஏதோ அவர் சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு போயிருக்கிறாரு. ஏதோ வேற ஏதாவது பாலியல் வழக்குல சிறைக்கு போயிருக்கிறாரு. இல்ல கூட்ட நெரிசல்ல அவங்களோட உறவினர்களையோ சொந்தக்காரங்களையோ அவரை பார்க்க வந்த ரசிகர்களையோ கொன்னுட்டு அவர் சிறைக்கு போக கிடையாது. ஏதோ வேலை வாங்கி தரேன், அது பண்ணி தரேன், இது பண்ணி தரேன்னு காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு அவர் சிறைக்கு போக கிடையாது. இன்னும் பல வழக்குகள் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் சிறைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சிறைக்கு போனது முதல்ல அவர் சிறைக்கு எதுக்காக போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி மில்லுன்னு சொல்லக்கூடிய மதுரையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி மில்லுல இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் எல்லாம் ஒண்ணு தேட்டி ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு தொழிற்சங்கம் ஆகட்டும், இன்னைக்கு பல்வேறு தரப்பட்ட சங்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்குது. ஆனா பிரிட்டிஷ் காலத்துல இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்போ ஒரு சங்கமோ வச்சுக்கிறதுக்கு அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம மேல தடை விதிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு தொழிலாளர்களை ஒண்ணு சேர்த்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் ஒரு உரிமைகளை குரல்ல எழுப்புறதுக்காக பேசி